கேளிக்கை வரியை ரத்து செய்ய கோரி திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்தர் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அந்த காங்கிரஸ் எதிர்ப்பாளரான என்ன மோடியோட ஆட்சியில மத்தியில வரணுங்கிறதுக்கு மறைமுகமா நாங்கெல்லாம் கட்சியெல்லாம் மீறி இந்தியாவுக்கு இந்த தமிழினத்துக்கு துரோகம் பண்ண காங்கிரஸோட அவங்க ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க மாற்றாட்சி வரணும்னு நினைச்சிட்டு மௌனமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட இன்னைக்கு மோடியோட ஆட்சியில ஒரே விஷயங்க ஜிஎஸ்டி வரி இந்தியா முழுவதும் ஒரே வரி. உங்களோட கனவு. ஆனா எங்க தொழில் போகக்கூடாத கனவு. நாங்க சினிமா திரையரங்குகளை அடைக்கிறதுக்காக நாங்க மூடக்கூடாத கதவு. அதுக்காகவே உங்களோட ஆட்சி மலரும் நாங்க நினைச்சோம். ஒண்ணு இல்லைங்க. நான் கேட்கிறேன், ஜிஎஸ்டி வரி உலகத்திலே எந்த நாட்டில் சார் 28%? எந்த நாட்டில்? குவைத்தில், அது பெரிய பணக்கார நாடு, அங்க கூட 5% தான். ஆனானப்பட்ட வல்லரசிலே 7, அதாவது யுஎஸ் கூட 7.5% தான். ஒரே ஒரு ரஷ்யாவில் 18%, சைனாவில் 17%, இந்தியாவில் 28% என்றால் மோடி ஐயாவை பார்த்து நான் கேட்கிறேன், இந்தியாவில் அப்படி என்ன புதிய வளர்ச்சி வந்திருக்கு? எந்த வளர்ச்சி அடிப்படையில் 28% போட்டிருக்கீங்க? இது தாங்குமா? இன்னொன்னு 28% போட்டீங்க. அதாவது மகாத்மா காந்தி, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி, அவர் சுத்தினாரு ராட்ட. ஆனா நம்மளுடைய உலகம் சுற்று வாலிபன் பிரதமர் மோடி ஐயா உலகமெல்லாம் சுத்தி வராரு. நாட்டை போட்டுக்கிட்டு அலையிறாரு விதவிதமான கோட்டு சூட்ட. ஆனா அவரு இப்ப 28% வரி போட்டிருக்கிறாரு. இந்த ஜிஎஸ்டி இந்தியால ஒருவேளை வெளிநாட்டெல்லாம் சுத்தி பார்த்தோன்னு இந்தியா பெரிய நாடாயிட்டு நினைக்கிறாரா? ஐயா, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத நாடியா இந்தியா? நீங்க வேற கோட்டு சுட்டு போட்டு அலையலாம் ஐயா. தன்னுடைய உடம்புல, அதாவது பாரத்லா படிச்சுட்டு தான் பாரத்லா மீறி லண்டன்ல படிச்ச படிப்பை மீறி ஏழை எளிய மக்களுக்கு கந்தை உடையில்லை என்று கந்தை ஆடியை கட்டி திரிந்த அந்த மகாத்மா காந்தி எங்கே? எங்கே? அந்த நாட்டுல 28% ஒருவேளை சோத்துக்கு வெளியில்லாத நாடு. இவ்வளவு எதுக்குங்க? எங்க நாட்டுல எல்லாத்த விட ரொம்ப சொல்லக்கூடாது. இந்த நாட்டுல ஒருவேளை சோத்துக்கு வெளியிலங்கிறது மட்டும் இல்ல, எங்களுடைய ஏழை மக்கள் வாழும் இந்த நாட்டுல பாதி பேர் வீட்டுல கழிவறை கிடையாது. பாதி பேர் வீட்டுல கழிவறை கிடையாது. இன்னொன்னு, வெள்ளக்காரன் ரோட்ல பிஸ்ஸ ரோட்ல அடிப்பான், கிஸ்ஸ ரோட்ல அடிப்பான், பிஸ்ஸ வீட்டுல அடிப்பான். என்னுடைய இந்தியனுக்கு வேற வழி இல்லாம பிஸ்ஸ ரோட்ல அடிக்கிறான், கிஸ்ஸ தான் என் வீட்டுல அடிக்கிறான். அப்படிப்பட்ட நாடு. இந்த நாட்டுக்கு 28% ஜிஎஸ்டியா தாங்குமா? நாடு தாங்குமா? எல்லாத்தையும் விடுங்க. எங்க 28% சார். ஒரே ஒரு பிஸ்ஸாவுக்கு 5% சார். ஆனா ஒரு கடலை மிட்டாய் தயாரிக்கிற ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அத்தனை சதவீதம், 18%. எப்படிங்க நாங்க தயாரிப்போம் உருண்டை? இன்னொன்னுங்க, ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை, அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி, அங்க பத்தி எரியுது. பட்டாசு தொழிற்சாலையா, அங்க வெடிக்குது போராட்டம். ஜவுளியா, பத்திக்கிட்டு எரியுது. எங்கள் திரைப்பட உலகத்தில் ஏன் இந்த விஷயம் தீப்பத்தி எரியல? திரையரங்கு மூடி கிடக்குத. என்ன காரணம்? கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஒன்னே ஒண்ணுங்க, நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்னு சொல்றேன், ரொம்ப ஃபீலிங்ல ஒன்னு சொல்றேன். ஒரு நாட்டில், இந்த நாட்டில் மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பச்சை தண்ணி. நீ இந்த நாட்டில் ஏதோ நீங்க ஜிஎஸ்டி போட்டீங்க, நீ நல்ல தண்ணி கொடுக்கணுயா. தண்ணி கொடுக்கல, நாங்க காசுக்கு கொடுத்து தண்ணி குடிக்கிறோம். கார்பரேஷன் தண்ணியில கொலை அசிங்கமா வருது, காவாயில சாக்கடை வருது. அப்படியெல்லாம் நடக்கிறோம். ஆனா காசு கொடுத்து கொடுக்கக்கூடிய தண்ணிக்கு அதுக்கு ஜிஎஸ்டியா? கங்கைக்கே தாங்காதியா? ஆதார் அட்டையோட எல்லாத்தையும் இணைக்கிறீங்களே, இந்த நாட்டின் நீர் ஆதாரத்தை அத்தனை நதிகளையும் ஏன் இணைக்கவில்லை? அதோட இதை இணைக்கிற, ஆதாரோட அதை இணைக்கிற.